ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லா பக்தர்களையும் இந்த அட்வான்ஸ்ட் செஷனுக்கு வரவேற்கின்றோம். ஒரு நிமிஷம். சின்ன கீர்த்தனம் எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி. ஜெய் ராதா மாதவா குஞ்ச பிஹாரி ஜெய கோபீஜன வல்லபா गिरिवरधारी यशोदानन्दन व्रज जनरञ्जन यमुनतिरावनचारि जय राधा माधवा कुञ्ज बिहारी हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे 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 कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा राम रामा हरे हरे जय राधा माधव राधा माधव जय गौरानिताय जय गौरानिताय जय गौरानी प्रभुपाद जय जय प्रभुपाद जय जय गुरुदेव जय जय गुरुदेव मीठाई गौर हरि बोल हरि बोल मीठाई गौर हरि बोल। हरिनाम संकीर्तन की जगद्गुरु शील प्रभुपाद की गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा। பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். ஸோ இதை நாம் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு சின்ன கேள்விங்க. மேபி நீங்கள் அன்மியூட் பண்ணி சொல்லலாம், இல்லை அப்படின்னா சேட் பாக்ஸில் கூட எழுதலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த பகவத்கீதை வகுப்பை ஆத்மாவை பற்றியும் நீங்கள் வந்து பல நாட்களாக, இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 மாதம் 2 மாதம் மேலாக நீங்கள் ஆத்மாவை பற்றி விவரமாக கேட்டுட்ருக்கீங்க. இன்றைய கேள்வி சாதாரண கேள்விதான், ஆனால் கொஞ்சம் நீங்கள் வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தால் இதை பற்றி சொல்லலாம்.
ஒரு ஒருத்தர் வந்து ஒருத்தரை தாக்குறாரு, அவரை கொல்ல முயற்சிக்கிறாரு, இல்லை அவரை வந்து காயப்படுத்த முயற்சிக்கிறாரு, செய்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்துல நம்மளுடைய ஆத்மாவுக்கு என்ன ஆகுதுங்க? ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு ஆயுதத்தை வச்சு தாக்குறாரு, ஒருத்தர் வந்து ஆயுதத்தை வச்சு தாக்கி உங்களை வந்து உயிரிழக்க ஒருத்தரை செய்கிறாரு. இப்படி ம், ஆகும்போது ஆத்மாவுக்கு என்ன ஆகின்றது? ஏதாவது சஜஷன்ஸ் என்ன என்ன நினைக்கிறீங்க? பிரபு, ஆத்மா அழிவற்றது பிரபு. ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுங்க பிரபு. ஓகே, வெரி நைஸ். தேங்க்யூ வெரி மச் கிரண் பிரபு. ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆவது கிடையாது. ஓகே, வேற ஏதாவது யாராவது சொல்ல விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ் பிரபு. அந்த உடம்புல இருக்க அந்த ஆத்மா நான் ஒரு உடம்புன்னு நினைச்சா அதுக்கு வழி தெரியும். சரி. அந்த உடம்பு இல்லைங்கிற பட்சம் அது கடைசியா என்ன நினைக்கிறாரோ அந்த டைம்லயும் என்ன நினைக்கிறாரோ அந்த உடம்பு இறந்து விட்டால் அந்த இறக்கும் தருவாயில அந்த ஆத்மா என்ன நினைக்குதோ அந்த உருவத்துக்கு அது போயிடும் அடுத்த ஜென்மமா. ஓகே, வெரி நைஸ், வண்டர்ஃபுல். வேற ஹரே யாராவது? கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. வி ஹேவ் டூ ஆன்சர்ஸ். லாஸ்ட் ஒன் மோர். வேற யாராவது வேற மாதிரி ஏதாவது விடை உங்களுக்கு இருக்கா? அவர் அறம் வளர்த்தான் பிரபு, நத்திங் ஃபார் ஆத்மான்னு போட்டிருக்காரு. ஆத்மாவுக்கும் ஒன்றும் ஆவது கிடையாது. வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஆத்மாவுக்கு சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ம். ஆத்மாவுக்கு எந்த ஒரு வலியும் தெரியாது. இந்த உடம்புக்கு தான் வலி எல்லாமே. அந்த ஆத்மா உயிர் பிரியும் நேரத்துல எதாக நினைக்கிறதோ, பகவானை நினைத்தால் பகவான் சரணடியை போய் சேருவோம். இல்ல அந்த சமயத்துல வேற எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மறுபிறப்பு எடுக்கும். இதுதான். ஓகே, தேங்க்யூ வெரி மச். நீங்க எல்லாருமே முதிர்ச்சி அடைந்த மாணவர்கள் ஆயிட்டீங்க. ஹரே கிருஷ்ணா. எவ்ரி வாஸ் பர்ஃபெக்ட். ஸோ இன்னைக்கு வந்து கிருஷ்ணர் என்ன ஆக போகுது நீங்க சொன்னது மாதிரி தான், பட் இன்னும் விவரமா சொல்றாரு பகவான். ம், ஆத்மாவிற்கு என்ன ஆகின்றது அப்படிங்கிறது இதில் கொடுக்குறாரு. சரிங்களா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸோ இரண்டாவது அத்தியாயம் நம்மளுடைய 108 ஸ்லோகத்துடைய தொடர்ச்சியில் 20வது பதம். ஸோ எல்லாருக்கும் தெரியும் இது தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 20வது பதம், 2வது அத்தியாயம். நஜாயதே மிரியதே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதவ ந பூயः அஜோ நித்யம் சாஸ்வதோ அயம் புராணோ. பிரபு போயிடுச்சு பிரபு. ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே. கீப் இந்த ஸ்லோகா பிரபு. முன்னாடி போயிருக்கு. Just go in the front. The shloka is gone. Yeah, just stop it. I'll tell you and then you move it. Okay? Najayat Najayate mriyate va kadachin bhutva bhavitava na bhuyah ajo nityam shashvato ayam purano na hanyate hanyamane sarire. ஸோ எல்லாரும் சொல்லுங்க, அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. நீங்க மியூட் பண்ணிட்டே சொல்லலாம். நஜாயதே நஜாயதே வா கதாச்சின் கதாச்சித் நாயம் பூத்வா நாயம் பவிதா பவிதா வனா பூயः வானபூயः அஜோ நித்யா அஜோ நித்யா சாஸ்வதோ சாஸ்வதோ அயம் புராணோ அயம் புராணோ ந ந ஹன்யதே 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 ஹன்யமானே ஹன்யமானே சரீரே. சரீரே. ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.
ना जायते म्रियते वा कदाचिन्नायं भूत्वा भवितव्य भूयः अजो नित्यं शाश्वतोऽयं पुराणो न हन्यते हन्यमाने शरीरे. हरे कृष्ण. Prabhu, go ahead, Prabhu. முன்னாடி போ. Is there any volunteers to read இன்னைக்கு? ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிகவும் பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. பொருளுரை: பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே. உடல் மாற்றமடைகின்றது, ஜீவாத்மாவோ மாற்றமடைவதில்லை. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது, கூட ஹஸ்த என்று சொல்லப்படுகின்றது. உடல் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. தாயின் உடலில் உள்ள கருப்பையிலிருந்து அது பிறவி எடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்று மறைந்து போகின்றது. இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. ஆத்மா பிறப்பது கிடையாது. இருப்பினும் அவன் உடலை ஏற்பதால் அவ்வுடல் பிறக்கின்றது. ஆத்மா அங்கே பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு. ஆத்மா பிறப்பற்றவன் என்பதால் அவனுக்கு இறந்த நிகழ் எதிர்காலங்களும் கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். அதாவது அவன் தோன்றியதாக நாம் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது. ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவின் பிறப்பையும் வரலாற்றையும் வினவுகின்றனர். உடல் முதுமையடைவதைப் போல ஆத்மா ஒருபோதும் முதுமையடைவதில்லை. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவனும் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்தே அதே உணர்வை உணர்கின்றான். உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பதில்லை. ஒரு மரத்தை போன்றோ மற்ற எந்த ஜடப்பொருளை போன்றோ ஆத்மா சீரழிவதில்லை. ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களும் கிடையாது. உடலின் உற்பத்தி பொருட்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்களே. உடலை ஏற்றுக்கொண்டுள்ளதால் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றனர். ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கின்றது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. எனவே ஆத்மா உடலின் 6 வித மாற்றங்களிலிருந்தும் விடுபட்டதாகும். கட உபனிஷத்திலும் இதே போன்ற ஒரு செய்யுளை காண்கின்றோம். ந ஜாயத்தே மரியத்தே வா விபஷின் நாயம் குதஷின் ந பூவ கஷ்யத் அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ நா ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே. இதன் பொருளும் விளக்கமும் கீதையில் உள்ளதை போன்றதே. அறிவு நிரம்பியவன் என்னும் பொருள்படக்கூடிய விபஷித் என்னும் ஒரு சொல் மட்டுமே இங்கு விசேஷமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறியாகும். இதயத்தினுள் அமைந்துள்ள ஆத்மாவை ஒருவனால் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சில சமயம் மேக கூட்டத்திலோ வேறு ஏதேனும் காரணத்தினாலோ வானில் இருக்கும் சூரியனை நம்மால் காண முடிவதில்லை. இருப்பினும் அதன் ஒளி எப்போதும் இருப்பதால் அது பகல் நேரம் என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். விடியற்காலையில் வானில் சற்று ஒளி தோன்றியவுடன் சூரியன் வானில் இருப்பதை நாம் உணர்கின்றோம். அதுபோல எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்விலிருந்து வேறுபட்டது. ஏனெனில் பரமனின் உன்னத உணர்வு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூரண அறிவுடையதாகும். தனி ஜீமாத்மாவின் உணர்வு மறதியுடையது. அவன் தனது உண்மையான இயற்கையை மறந்திருக்கும் போது கிருஷ்ணரின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகின்றான். ஆனால் கிருஷ்ணர் அத்தகைய மறதியுள்ள ஆத்மா அல்ல. அவர் மறதியுடையவராக இருந்தால் கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதாகும். ஆத்மா இருவகைப்படும். ஒன்று நுண்ணிய துகளை போன்ற ஆத்மா, அணு ஆத்மா. மற்றது பரமாத்மா, விபு ஆத்மா. இதுவும் பின்வருமாறு கட உபனிஷத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
அனோர் அணியான் மகதோ மகியான் ஆத்மாஷ்ய ஜந்தோர் நிகிதோ குஹாயாம் தம் அக்ரது பஷ்யதி வீத சோகோ தாது பரசான் மகிமானம் ஆத்மன. பரமாத்மா அணு ஆத்மா ஜீவாத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர். எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் அவைகளிலிருந்தும் விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையினால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கப்பட்டுள்ளதைப் போல கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலமானவர். அணு ஆத்மாவான அர்ஜுனன் தன் உண்மை இயல்பை மறந்த நிலையில் உள்ளான். எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதியாலோ ஆன்மீக குருவாலோ அவன் தெளிவடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மிகவும் நன்றி. மிகவும் அற்புதமாக ரொம்ப கிளியராக நீங்கள் படிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். ஹரே ஓம் தத் சத்துவம் அஜான திமிராந்தஸ்ய ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः. नमो ॐ विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे. जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधरा श्रीवासादि गौरभक्तवृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. ஸோ நீங்கள் எல்லாருமே நம்ம கேட்ட கேள்விக்கு அற்புதமாக பதில் சொன்னீங்க. அதை போன்றே பகவானும் இங்கு சொல்றார், நஜாயதே மிரியதே வா கதாச்சின். ஸோ நஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படிங்கிற ஒரு இந்த 4வது வரியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்தில் உடம்பை ஒருவன் துண்டு துண்டாக வெட்டினாலும் அவனுடைய ஆத்மா எந்த ஒரு பாதிப்பையும் அடையாது. ந ஹன்யதே ஹன்யமானே சரீரே அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. ஸோ இந்த பகவத்கீதையின் சாங்கிய யோக முறை அந்த பாகத்துல நம்ம இப்ப ஆத்மாவுடைய ஒரு தன்மையும் பகவான் இங்க நமக்கு விவரித்து நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ ஆத்மாவுக்கு எந்த ஒரு மாறுதலும் கிடையாது, ஆனா உடம்பிற்கு மாறுதல் உண்டு அப்படின்னு. அப்ப அதோடைய விளக்கமும் இங்க கொடுத்திருக்குங்க. உடம்பிற்கு 6 விதமான மாற்றுதல்கள் உண்டு. அது என்னென்ன? தோற்றத்தில் வருகின்றது, வளருகின்றது, தங்குகின்றது, உற்பத்தி செய்கின்றது, அப்புறம் ட்விண்டலிங், அப்படியே அது மெல்ல மெல்லமாக தன்னுடைய பலத்தை இழக்கின்றது, கடைசியில மறைந்து விடுகிறது, இல்லை அது இறந்து போகிறதோ இல்லை மறைந்து விடுகிறதோ ஏதோ சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இந்த உடம்புக்கு எந்த ஒரு ஆத்மாவிற்கு எந்த ஒரு மாற்றுதலும் கிடையாது, உடம்பிற்கு மாற்றுதல் உண்டு அப்படின்னு நீங்க கொடுத்துருக்கு. ஸோ பட் ஆனா இந்த உடம்பிற்கு மாற்றுதல்கள் இருப்பது எப்போ அப்படின்னா அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும். இப்போ ரொம்ப பேர் சொல்லுவாங்க, என்னங்க நீங்க என்ன நம்மெல்லாம் சொல்றீங்க, நம்ம இந்த கலியுகத்துல இருக்கோம், எல்லாமே பார்த்து பார்த்து தானுங்க எல்லாம் புரிஞ்சுக்கிறோம், எப்படிங்க நீங்க சொல்லலாம் உடம்புல ஆத்மா இருக்கு அப்படின்னு. அப்போ இது நம்ம நேரடியாக பார்த்து தெரிஞ்சுக்கிற விஷயம் கிடையாது. சாதாரணமாக ஆத்ம ஆன்மீகம் ரீதியான விஷயங்கள் எல்லாமே நாம் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது.
ஸோ அதை வந்து நம்மளுடைய மனசும் நம்மளுடைய புத்தியையும் வைத்து கொண்டு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி இந்த எப்படி இந்த உடம்பை விட்டு இந்த ஆத்மா பிரிந்தவுடன் அந்த உடம்பு எதுக்குமே நமக்கு வந்து ஆகிறது இல்லை இல்லையா? ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த உடம்புல. அப்படி அந்த உடம்பு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏதாவது பலவீனமாகி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் நீங்க என்ன வேணா பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா இருதய சம்பந்தப்பட்ட உறுப்புகள் ஏதாவது பழுதடைந்து இப்ப இந்த டிரான்ஸ்பிளான்ட் எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மாற்று சிகிச்சை அந்த மாதிரி. பட் இதெல்லாம் ஆத்மா உள்ள இருக்கிற வரைக்கும் தான். பட் ஆனா இந்த ஆத்மா தன்னுடைய கெடு சமயம் முடிந்து விட்டது அப்படின்னு நீங்க முடிஞ்சதுன்னா என்னாவது, இந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு விலகிய பிறகு நீங்க என்ன பண்ணாலும் என்னது நாம் ஒண்ணுமே செய்ய முடியாது இல்லையா? சோ அதை போன்று இங்க கிருஷ்ணர் இதைதான் விளக்குறாரு. அப்ப பிரபுபாதத்தில் எழுதுறாரு, இந்த ஆத்மாவிற்கு பரமாத்மா சூப்பர் சோலை போன்றே எல்லா குணங்களும் இயற்கையாக எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. அப்போ இந்த பரமாத்மா இல்ல சூப்பர் சோல்னு சொல்றோம் இல்லையா, அதோடைய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, சத் சித் ஆனந்தா, பகவானுடைய இந்த ஆன்மீக உடம்பு இந்த 3 விஷயங்களால செய்யப்பட்டது. என்னது? சத் சித் ஆனந்தம் அப்படின்னா ஆன்மாவுடைய ஸ்தானத்துல இப்போ வந்து அந்த ஆத்மா இருக்கு, ஆன்மீக உடம்பு இருக்கு. பட் அது வந்து ஆங்கிலத்தில் அன்மேனிஃபெஸ்டட், அது ஒரு மறைந்த சூழ்நிலையில் இருக்கின்றது. அப்ப அந்த உடம்பு வந்து சச்சித் ஆனந்தம். சத் என்றால் நிரந்தரமானது, சித் என்றால் மிகுந்த ஞானத்தை உடையது, ஆனந்தா என்றால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஆன்மீக உடம்புடைய தன்மை. அப்போ பௌதீக உடம்பு இதற்கு நேர்மறையானது. அப்படின்னா என்ன? இந்த சச்சித் ஆனந்தாக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி ஆண் ஆட் பண்ணிக்கோங்க. சத்துன்னா அசத்து, சித்துன்னா அச்சித், ஆனந்தா நிரானந்தா. அப்படின்னா என்ன? இந்த உடம்பு ஆத்மா நிரந்தரமானது, ஆனா இந்த உடம்பு தற்காலிகமானது. சித் அப்படின்னா ஞானம் நிறைந்தது. அச்சித் அசத் அச்சித் அப்படின்னா அறியாமையில் இருக்கக்கூடியது இந்த உடம்பு. ஆனந்தா அப்படின்னா சந்தோஷம் ஆர் மிகுந்த சந்தோஷம் நிறைந்தது. நிரானந்தா அப்படின்னா இந்த உடம்பு எப்பொழுதுமே துன்பத்திற்கு உட்படுத்தப்படுகிறது. இப்ப நம்ம நினைக்கிறோம் இப்பெல்லாம் நல்லாதாங்க இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அந்த துன்பம் எப்ப வரும்னு சொல்ல முடியாதுங்க. நீங்க இப்ப துன்பத்திலிருந்து வெளியில வந்திருப்பீங்க இப்போ. பட் ஆனால் மறுபடியும் துன்பம் எப்ப வேணா வரலாம். எப்படி? எந்த ரீதியானவும் வரலாம். உங்களோட உடம்பை தாக்கலாம், உங்கள் மனதை தாக்கலாம், உங்களுடைய உறவை தாக்கலாம், இல்ல இயற்கையாக தாக்கலாம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் ஸ்தானத்துல இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணாங்க, இல்ல முடிவை கொஞ்சம்
வேற மாதிரி எடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பெரிய பகிரங்கமாகிரும். நேபாள் என்னாச்சு இல்லையா? முழு நாடே ஒரு பிரதம மந்திரி மேல எதிரி ஆயிட்டாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்துல அவர் பண்ணதுனால இல்லையா? இப்படி எந்த சமயத்துல என்ன வேணா ஆகலாங்களே இந்த பௌதீக உலகத்துல. ஸோ அதனால என்ன சொல்லப்படுது? இது அசத் அச்சித் நிரானந்தம். உதாரணத்துக்கு அசத்துன்னா என்ன? நம்மளுடைய உடம்பை அழகு படிக்கிறதுக்கு நமக்கு எப்பவுமே ஆவலா இருக்கு இல்லையா? ஒரு இடத்துல என்ன பண்ணாரு, ஒரு ஒரு ஆஃபீஸுங்க. அந்த ஆஃபீஸ்ல வந்து 10 ஒரு பில்டிங்கு, அதுல வந்து 8 ஆஃபீஸ் இருக்கு. அந்த 8 ஆஃபீஸ்ல என்ன ஆச்சு, ஒரு லிஃப்ட் ஃபிட் பண்ணிருக்கான். இந்த லிஃப்ட் ஃபிட் பண்ணிட்டு அவன் வந்து ரொம்ப ஸ்லோவா போகுது. அது வந்து அது எத்தனையோ பழுதெல்லாம் பார்த்தாச்சு. அவன் வந்து லிஃப்ட்டே மாத்தணும்ட்டான். எத்தனையோ 60 வருஷம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து ஒண்ணா மாத்தணும், இல்லைன்னா இப்படிதான் போகணும். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த லிஃப்ட்ல போறவங்க, அந்த கம்பெனிக்காரங்கலாம் வந்து ஒரே கம்ப்ளைண்ட். நீங்க வந்து மாத்தல. நீங்க லிஃப்ட்ட மாத்தி குடுங்க. இல்லைன்னா சீக்கிரம் போகணும். இல்லைன்னா இப்படி இருக்கணும். இல்லைன்னா நாங்க எல்லாம் காலி பண்ணிருவோம் அப்படின்னு. இப்போ இவர் எத்தனையோ யோசிச்சாரு. எஜமான் தலைவர் அங்க இருக்கிறவரு. அதை யோசிச்சு கடைசியில பார்த்தாரு. ஐயோ! அது எத்தனை 1 கோடி செலவாகுமே! அத்தனை பணத்துக்கு என்ன போறது? எனக்கு பெரிய லாஸ் ஆகுமேன்னு சொல்லி, அவர் ஒரு புத்திசாலித்தனமா பண்ணாருங்க. என்ன புத்திசாலித்தனமா பண்ணாருன்னா, இந்த லிஃப்ட்ல 3 பக்கமும் கண்ணாடி மாட்டிட்டார். சரிங்களா? நல்லா அற்புதமான கண்ணாடி 3 சைடும் போட்டுட்டார். இந்த கண்ணாடி போட்டு கடைசியில எல்லாரும் மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. இது பண்ணதுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் நின்றுச்சுங்க. நீங்க கேட்பீங்க, ஏங்க கம்ப்ளைண்ட் நின்றுச்சு? அந்த லிஃப்ட்ல போறவன்லாம் ஒண்ணும் சொல்லலையாமா. ரொம்ப ஸ்லோவா போகுது, மாத்துங்க அப்படிலாம் நிறுத்திட்டாங்களாம். ஏன் கண்ணாடி பார்த்து? இப்படி பார்த்து டைம் சரியா பாஸ் ஆயிடுச்சாமா. அந்த மாதிரி நாம் உடம்பை ஒவ்வொரு நிமிஷம் சரியாக அழகுபடுத்திட்டே இருக்கோம். பட் ஆனா என்ன, 10, 20 வயசு, 30 வயசு, 40 வயசு ஆக ஆக என்ன ஆகும்? அப்படியே ஒரு தோல்ல வந்து சுருக்கம் விழுகும், முடி வெள்ளையாகும், அப்புறம் வந்து கண்ணாடி போடுவீங்க, அப்புறம் காதுக்கு மெஷின் வைப்பீங்க. எல்லாம் மெல்ல மெல்லமா ஆகும். கரெக்ட்டுங்களா? ஸோ இட் இஸ் பர்ஃபெக்ட்லி டிசைன்டு டு பி மிசரபிள். துன்பத்தை முழுமையாக வர வைக்கிறதுக்காகவே இந்த உடம்பு தயார் செய்யப்படும். ஸோ பகவான் இங்க என்ன சொல்றாரு? ஆத்மா அதை போன்றது, அதை மாதிரி கிடையாதுங்க. ஸோ அதனாலதான் ஆத்மாவுக்கு இந்த பொருளுரையில் என்ன கொடுத்துருன்னா குட்டஸ்தா அப்படின்னா ஸ்டெடி. அப்படின்னா என்ன? ஸ்டெடி, ஒரே மாதிரி தான், அதுக்கு மாற்றம் கிடையாது. ஸோ அப்போ இங்க வந்து சில பேர் கேட்கலாம், நீங்க இறப்பு பிறப்புன்னு சொல்றீங்க இல்லைங்களா, அதை எதை குறிக்கின்றது அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒரு ஆத்மா உடம்பை விட்டு பிரியும் பொழுது அதுதான் இறப்பு. ஒரு ஆத்மாவுக்கு உடம்பு உருவாகும் போது அதை இறப்பு பிறப்பு அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இப்போ வந்து ஒரு ஆத்மாவிற்கு இப்படி இந்த மாதிரியான உடம்பு கிடைச்சிருக்கு. ஒருத்தர் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்றாரு, நல்லா விளையாட்டெல்லாம் விளையாடி ஸ்போர்ட்ஸ்லலாம் ரொம்ப வந்து அஹ், வெற்றிகரமாக வந்து பண்றாரு அப்படின்னா,
அவர் முற்பிறவியில் நினைத்த ஆசைகளினால் இப்பிறவியில் அதை அனுபவித்துக் கொண்டுள்ளார் அப்படின்னு புரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஏன் வந்து மக்கள்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னா திருப்தி இல்லை வாழ்க்கையில் அப்படின்னா, அவர் எங்க இப்ப இருக்காரோ அந்த உடம்பு அவருடைய மனசு எங்க இருக்கோ அதை விட்டுட்டு அவர் வந்து தாவி போய் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிப்பேம்பாங்க. கரெக்ட், கேட்டிருக்கீங்களா? தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்ப என்ன ஸ்தானத்துல இருக்காரோ அதை விட்டுட்டு இன்னொருத்தரை பார்த்துட்டு நான் அந்த மாதிரி இருக்கணுங்க. அப்போ ஆனந்தமே போயிருச்சுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி போயாச்சு. ம் பாகவதத்துல அற்புதமா கொடுத்துருக்குங்க. தஸ்யைவ ஹேதோ பிரயதேவ கோவிதோ ந லப்யதே யத் பிரமதாமுபரியதः தல்லப்யதே துக்கவத் அந்யதः சுகம் காலேன சர்வத்ர கபீரரம்ஹசா. ஸோ ஒருத்தர் வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாருமே ஓடிட்டு இருக்காங்க. எதை பார்த்து ஓடுறாங்க? அவங்க வந்து எனக்கு இது கிடைச்சா நல்லா இருக்கும், எனக்கு இது இந்த கிடைச்சா இது சந்தோஷமா இருக்கும், இது பண்ணேன்னா சந்தோஷமா இருக்கும், ஏன்னா இது இந்த ஆஃபீஸில் இந்த பொசிஷன் இப்படி ஓடிட்டு இருக்காங்க. பட் அது நம்ம கர்ம வினையாக இல்லை என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சக்சஸ் வராது. அதனால சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, இவ்வுலகத்தில் கிடைக்காத ஒன்றை நீ அடைய முயற்சி செய்ய வேண்டும். என்னங்க? தபோ திவ்யம் புத்திர கையேன சத்வம். அதி உன்னதமான ஆனந்தத்தை பெறுவதற்காக ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக ஒருவன் முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகம். அப்புறம் வந்து கல்லப்யதே துக்கவத் அந்யதக சுகம். ஒருவன் அவனுக்கு எப்படி அவன் வந்து இன்பத்தை தேடி செல்கின்றான். பட் ஆனா வந்து எப்படி நமக்கு வந்து துக்கம் கேட்காமையே வருகின்றதோ அதை போன்றே ஆனந்தமும் நம்மளுடைய சுக்கமும் நமக்கு என்ன படைத்துள்ளதோ அது அப்படியே கிடைக்குங்க அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கொடுத்துருக்கு இல்லையா? சோ ஆத்ம ஞானத்தை பெறுவதற்காக நம் முயற்சி முழுமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் இங்க சொல்றார். ஏன்னா உடம்பிற்கு தான் இந்த நஜாயத்தே மிரியதே வா கதாச்சி நாயம் பூத்வ பவித்தவன பூயா. இம்மாறுதல்கள், இறப்பு, பிறப்பு போன்ற எல்லா விஷயங்களும் எப்படி உடம்புக்கு சம்பந்தப்பட்டது. இன்னொரு விஷயம் பிரபுபாத் இங்க சொல்றாரு, எப்படி இந்த உடம்புக்குள்ள ஆத்மா, இந்த ஆத்மாவினால உடம்பு தயார் செய்யப்பட்டு அந்த உடம்பு மாற்றுதல்ல அது வந்து பை ப்ராடக்ட் அப்படின்னா என்ன, குழந்தைகள் இது எல்லாம் உருவப்படுத்துகிறது. அப்போ உடம்பு ரீதியா இருக்கும்போது நம்ம வந்து இந்த ரீதியா தான் நம்ம பார்க்குறோம். ஓ, இன்னொரு குழந்தைய பார்த்து இந்த குழந்தை வந்து என் குழந்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனா வந்து எப்படிங்க, அந்த குழந்தை வந்து இந்த பிறவியில இப்படி இருக்கிற வரைக்கும் தான் உங்க குழந்தைங்க. மறுபடியும் உங்க உடம்பு அந்த உங்களுடைய உடம்பை விட்டு பிரிந்த பிறகு என்ன ஆகுது? நீங்க எங்கேயோ போயாச்சு, இந்த குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அப்படி ஆத்மாவிற்கு அப்படி எதுவும் கிடையாது. எப்படி ஒரு ஃபேமிலி, அந்த ஆத்மாவுக்கு குழந்தை, அப்பா, அம்மா அந்த மாதிரி, ஏன்னா எல்லாமே கிருஷ்ணர் தான். பாகவதத்துல கொடுத்துருக்கு, ஒரு ஆத்மா
பகவான் கிருஷ்ணரை உணரும் பொழுது வாசுதேவே பராவேதா வாசுதேவே பராமகா வாசுதேவே பரஞானம் வாசுதேவே பர தபஹா வாசுதேவே பரோதர்மோ வாசுதேவே பரா கதி. இதுதாங்க இந்த ஆத்மா அதுக்கு முழு கதி வாசுதேவன் தான். இத உணர்றதுக்கு ஆத்மா எத்தனையோ பிறவிகள் கழிச்சுதான் வருதுங்க. பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வம் இதி. ஸோ இப்படி இந்த ஆத்மாவுக்கு இந்த மாதிரியான உணர்வு எத்தனையோ பிறவிகள், பகுனாம் என்றால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிறவிகளுக்கு அப்புறம்தான் நமக்கு இந்த உணர்வு கிடைக்குங்க. எந்த மாதிரி உணர்வு? வாசுதேவ சர்வம் இதி. எல்லாமே வாசுதேவன் தான். எனக்கு என்ன நடக்குதோ அதெல்லாம் வாசுதேவன். ச மகாத்மா சுதுர்லபா. சோ இந்த ஆத்மா தன்னை மறைந்து இந்த பௌதீக உலகத்திற்கு வரும் பொழுது இந்த பௌதீக சக்தியினால் இந்த ஆத்மாவின் உணர்வு மறைக்கப்படுகிறது. அதனால சில பேருக்கு என்ன ஆகுது? ஆத்மாங்கிறது கூட மறந்துடுறாங்க, உடம்புன்னு தான் நினைக்கிறாங்க. அது பிரபுபாது நல்ல அற்புதமான என்ன சொல்றது உதாரணம் கொடுக்கிறாரு. இப்போ ஒரு சூரியன் இருக்கு. அப்படி இப்போ சூரியன்ல இருந்து வெளிச்சம் வருது. இப்ப இதே அந்த வெளிச்சம் ஃபுல்லா மேகத்தினால் மறைக்கப்படுகிறது. சரிங்களா? இப்ப மேகத்தினால மலைக்கும் போகும்போது கொஞ்சம் டார்க்னஸா இருட்டா இருக்கும். பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட் வரும். அந்த லைட்டை வச்சு நீங்க என்ன நினைக்கலாம்? ஓ, சூரியனை நீங்க பார்க்கலனாலும் என்னது வெளிச்சம் இருக்கிறத வச்சு சூரியன் இருக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அதை போன்று இந்த உடம்பில் ஆத்மா இருக்கின்றது என்று எப்படி நாம் உணரலாம் என்றால் உணர்வின் மூலமாக. ஆனால் பரமாத்மாவுடையது என்னது? அது தன்னுடைய அதுக்கு முன்னாடி நடந்தது, எதிர்காலம், நிகழ்காலம், தற்சமயம் உள்ள காலம், இறந்த காலம், இது எல்லாத்தையும் பகவானுக்கு தெரியுங்க. ஏன்னா பகவானுடைய உடம்பு பௌதிகமானது கிடையாது. ஸோ அதனால பகவான் பகவத்கீதையில சொல்றாரு, வேதாகம் சமதீதானி வர்த்தமனானி அர்ச்சுனா பவிஷ்யானி ச பூதானி மாம் து வேதன கர்ச்சனா. அர்ஜுனா, எனக்கு நடந்தது, நடக்கப் போவது, நடந்து கொண்டு இருப்பது எல்லாமே எனக்கு அறியும். ஆனா உனக்கு அது அறிய முடியாது. ஏனால் நீ இந்த பௌதீக உடம்பை வைத்துள்ளதுனால அப்படின்னு சொல்றார் பகவான். ஸோ இந்த மனித பிறவி நமக்கு அறிய வாய்ப்பை கொடுக்கின்றது. என்னது? இந்த ஞானத்தை மறுபடியும் நாம் பெறுவதற்கு, புதுப்பிப்பதற்கு. கிருஷ்ண புலியா ஜீவ போகவாஞ்ச கொரை சப்பட்டிய மாயாதாரே அப்படின்னு கொடுத்துருக்கு சைத்தன்ய சரிதாமிர்தத்துல. கிருஷ்ணரை மறைந்த பிறகு இந்த ஆத்மா மாயையினால் கவரப்பட்டுள்ளது. சோ மிகுந்த கடினம்தான் இதை புரிந்து கொள்வதற்கு. பட் அதே சமயத்தில் நீங்கள் பகவான் கிருஷ்ணருடைய உதவியை நாடினால் நமக்கு சுலபமாக இதிலிருந்து மீண்டு வரலாம். சோ பிரபுபாத் இந்த கடைசியில் எழுதுறார், ஆத்மா மாயையுடைய சக்தியில் மறதியில் போடப்படுகின்றது. ஏன்னா அது ததாஷ்ட சக்தி. ஆனால் பகவான் கிருஷ்ணரோ அவருடைய பிரதிநிதியான குருவோ இருந்தால் சுலபமாக அவனை தன்னுடைய உண்மையான சுரூபத்திற்கு கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு கொடுத்திருக்கு.
ஸோ வியாசதேவர் வந்து அந்த மாயையை வந்து விளக்கி சொல்றார். அவர் வந்து தபஸ்யம் பண்ணும்போது சொல்றாரு, பக்தியோகேன மனசே சம்யக் பிரணிஹிதி அமலே ஆபஷ்யதாம் பூர்ணம் புருஷம் மாயா சதத் அபாஸ்ரயம். ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அவர் வந்து பக்தி யோகத்தின் மூலமாக பக்குவமடைந்த காரணத்தினால் அவர் ஒரு சமயத்தில் பகவானின் தர்சனம் அவருக்கு கிடைச்சதாம். அபஷ்யதாம் பூர்ணம் புருஷம். பட் ஆனா அதுக்கு பின்னாடி இன்னொருத்தரையும் பார்த்தார். யாரு? மாயா சதத் அபாஸ்ரயம். அவர் பின்னாடி என்ன பார்த்தாரு? மாயா சக்தியை பார்த்தார். இப்ப இந்த இதுல வந்து ரெண்டு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஒண்ணு வந்து பக்தி யோகத்தின் மூலமாக நாம் கிருஷ்ணரை உணரலாம். அடுத்தது மாயாவை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் மாயாவுடைய ஸ்தானத்தையும் தெரிந்து கொள்ளலாம். என்ன? மாயா இஸ் பிஹைண்ட் கிருஷ்ணா. இட் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கிருஷ்ணா. அப்போ சில சமயத்துல மாயா நம்மளை தாக்கி நம்ம கிருஷ்ண உணர்விலிருந்து நம்மளை வெளிப்படுத்த முயற்சி செய்தாலும் நாம் பகவான் கிருஷ்ணருடைய அடைக்கலம் எடுப்பதன் மூலமாக சுலபமாக நாம் மீண்டு விடலாம். சரிங்களா? ஸோ இப்படி ஆத்மாவுடைய தனித்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்க வந்து பகவான் சொல்லியிருக்கார். ஒரு சின்ன சம்பவம் சைத்தன்ய மகாபிரபுவுடைய சம்பவத்துல நான் சொல்றேன். ஒரு முறை சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் அங்கன் அப்படிங்கிற இடம் மாயாப்பூர்ல வந்து அவர் கீர்த்தனம் பண்ணுவார். சைத்தன்ய மகாபிரபு அவர் வந்து நவதீப் தாமம் மாயாப்பூரில் தங்கிய சமயத்தில் தினமும் ஸ்ரீவாஸ் பண்டிட், நம்ம வந்து ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத்த கதாதர ஸ்ரீவாசாதின்னு சொல்றோம் இல்லையா, அவருடைய வீட்டில், அவர் வீடு பக்கம்தான், அவருடைய வீட்டுக்கு பக்கத்துல போய் கீர்த்தனம் பண்ணுவார். அப்போ அந்த கீர்த்தனத்துல வந்து எல்லாருமே பங்கேற்க முடியாது. மிகுந்த நெருங்கிய சகாக்கள், புனித பக்தர்கள் மட்டும்தான், சைத்தன்ய மகாபிரபுடைய புனித பக்தர்கள் மட்டும்தான் இந்த கீர்த்தனத்துல பங்கேற்க முடியுங்க. ஸோ சைத்தன்ய மகாபிரபு தினமும் இப்படி செய்வாரு. ஸோ ஒரு நாள் வந்து சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீவாஸ் பண்டிட்டுடைய வீட்டில் கீர்த்தனம் பண்றாரு. அந்த சமயத்துல அவருடைய மனைவி, அவருடைய குடும்பஸ்தர்கள்லாம் வந்து ஒரு சின்ன அறையில் உட்காந்து அழுகிறாங்க. வேம்பி வேம்பி அழுகிறாங்க, சத்தம் வருது. இப்போ ஸ்ரீவாஸ் பண்டிட் போய் சொல்றாரு, என்னாச்சு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க, ஏன் அழுகிறீங்க? இல்லை, நம்ம குழந்தை ஸ்ரீவாஸ் பண்டிட், அவருடைய மனைவி வந்து மாலினி, அப்போ அவருடைய குழந்தை இறந்துருச்சு, அதுதான் அழுகிறோம் அப்படின்னு. ஸோ உடனடியாக அவர் பதட்டம்லாம் படலை. சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சைத்தன்ய மகாபிரபு கீர்த்தனத்தில் இருக்காரு, அவருடைய ஒரு தீவிர ஆனந்த பரவசத்துல இருக்கார். அதை நாம் தொந்தரவு செய்யக்கூடாது, அது அப்படியே போகட்டும், அவர் கீர்த்தனை முடியட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவங்க ரூம்ல சாத்திட்டு திரும்பி ஸ்ரீவாஸ் பண்டிட் போய் அந்த கீர்த்தனத்துல பங்கேற்கிறார். குழந்தை இறந்தாச்சு. அப்போ சைத்தன்ய மகாபிரபு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவருக்கு ஏதோ நடந்த ஒரு யூகம், அவருக்கு இப்படி நடந்திருக்கே அப்படின்னு. ஸோ அவர் வந்து திடீர்னு சொல்றாரு ஸ்ரீவாஸ் பண்டிட் கிட்ட, என்னமோ இங்க நடந்திருக்கு, எனக்கு வந்து எனக்கு பண்ணக்கூடிய சங்கீர்த்தனத்துல ஒரு சந்தோஷம் இல்லை, பரவசம் இல்லை அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, என்ன நடந்ததுன்னு. இவர் சொல்லி, இல்லை இல்லை இல்லை, நீங்க கீர்த்தனை பண்ணுங்க, ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ நடந்திருக்கு. இல்லை, என்னுடைய குழந்தை இறந்து போயிட்டா, அப்படி
அப்ப சொல்றாரு, ஸ்ரீவாஸ், நீ ஏன் வந்து சொல்லல? நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படின்னு. இல்ல இல்ல, உங்களுடைய கீர்த்தனம் தடையாகக்கூடாது, அதனால நான் சொல்லல. உடனடியா சைத்தன்ய மகாபிரபு போறாரு அந்த அறைக்கு. போய் அவங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ரீவாஸ் பண்டிட் சொல்ற, அழுகாதீங்க, பகவான் வந்திருக்காரு, சைத்தன்ய மகாபிரபு. ஸோ உடனடியா ஆஹ், சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு, அவருடைய காலை எடுத்து ஸ்ரீவாஸ் பண்டிட்டுடைய பையனுடைய நெஞ்சில வைக்கிறார். அவர் சொல்றாரு, எங்க நீ போயிருக்கியோ மறுபடியும் வந்துரு அப்படின்னு. அகேன் அந்த ஆத்மா இந்த உடம்பை விட்டு சென்ற பிறகு சைத்தன்ய மகாபிரபு முழுவதற் கடவுளே சொல்றார். So again the soul enters into the body. அப்போ இந்த சமயத்தில் அவர் வந்து கேட்கிறாரு, ஏன் நீ யாரு, எங்க போன அப்படின்னு சைத்தன்ய மகா அவர் பையன் கிட்ட கேட்கிறாரு. அப்போ பையன் சொல்றாரு, எனக்கு இங்க இந்த உடம்புல இருக்கிற டைம் முடிஞ்சிருச்சு, என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்தேன், இந்த உடம்பை விட்டு நான் அடுத்த இதுக்கு போறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, ஓ நீ வந்து ஸ்ரீவாஸ் பண்டிட்டுடைய பையன் தானே, நீ ஏன் விட்டு போற அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, நான் ஆத்மா, நான் யாரோட பையன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆத்மா வந்து முழு ஞானத்துல பேசிச்சான். ஸோ இப்படி இந்த சம்பவத்துல we can see how ஆத்மா அண்ட் உடம்பும் வேறுபட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சங்கராச்சாரியர் ஒரு முறை அவருடைய சிஷ்யர்களோ இல்லை யாரோ வந்து அவர்கிட்ட ஏதோ பேசும்போது அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு சன்னியாசி, நீங்க கிரகஸ்தரை பத்தி பேசுனீங்கன்னா ஏதோ பேசும்போது இவர் ஏதோ சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க சன்னியாசி, நாங்க கிரகஸ்தர்கள், நீங்க ஒரு குடும்பஸ்தரா வாழ்ந்திருந்தா தானே எங்க கஷ்டம் ஏதோ சொல்ல தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் ஏதோ சொல்றாரு. ஸோ இதை கேட்ட பிறகு இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நான் எனக்கு வந்து ஒரு குடும்பஸ்தனுடைய அனுபவம் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்பை விட்டு பிரிந்து தன்னுடைய சிஷ்யர்கிட்ட சொல்றாங்க, இதை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்க போய் ஒரு அரசனுடைய உடம்புக்குள்ள போயிடுறாரு. ஏன்னா அவர் குடும்பஸ்தர் இல்லையா, அப்பதான் அவர் இறந்திருக்காரு. அவருடைய உடம்புக்குள்ள போய் அவர் வந்து கொஞ்ச நாள் குடும்பஸ்தரா இருக்காரு. அப்போ இப்படி ஆத்மாவா இருக்கிறதுனாலதான் இப்படி முடியும் இல்லையா? ஸோ அந்த ஞானத்தை தான் பகவான் இங்க கிருஷ்ணர் வந்து இந்த பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்தில் கொடுக்கிறார். இப்படி இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு அதி உன்னதமான ஒரு வழிமுறை ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்லுது, ஏதான் நிர்வித்தியமானானாம் இச்சதாம குட்டோபயம் யோகினாம் நிற்பன்னம் ஹரேர் நாமானு கீர்த்தனம். சுகதேவ கோஸ்வாமி சொல்றாரு பரீட்சித் மகாராஜ் கிட்ட, இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை யார் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அவர் பயத்தால் ஆக்கப்பக்கப்பட்டு இச்சதாம் அகுட்டோ பயம், யோகியாக இருந்தாலும் சரி, ஞானியாக இருந்தாலும், யார் இருந்தாலும், ஒரு பக்தனாக இருந்தாலும், ஹரேர் நாம அனுகீர்த்தனம், எப்பொழுதுமே பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்படி இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம் ஜெபம் செய்து நம்மளுடைய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். பிரபுபாதருடைய கருணையில உலகம் முழுதும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பரவியுள்ளது. ஸோ நாம் இதை உள்வாங்கிக் கொண்டு பகவானின் நாமத்தை மிகுந்த உற்சாகத்துடன் ஜெபம் செய்வதும் இல்லாமல் பிரச்சாரமும் நாம் செய்ய வேண்டும். இது நமக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும். சரிங்களா? டைம்
8:48. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Antara Srimad Bhagavad Gita ki jai, Guru Srila Prabhupada ki, Gaura Premanande, Hare Hare. Hare Krishna. Okay, so thank you all very much. யாருக்காவது ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கிருஷ்ணராஜ். சொல்லுங்க கிருஷ்ணராஜ். பிரபுஜி, உணர்வே ஆத்மாவின் அறிகுறி இல்லைங்களா? எஸ், கரெக்ட். அந்த மாதிரி இருக்கும்போது இந்த உடம்பு பற்றி இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த உடம்புல ஏதாவது இஷ்யூஸ் வந்துன்னா அந்த ஆத்மாவெல்லாம் கரெக்ட் பண்ண முடியுங்களா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு பவர் நம்மக்கிட்ட கிடையாது. ஆனா நீங்க ஒரு புனித பக்தர் ஆகிட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். சரிங்க, அது எப்படிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா, ஆத்மாவுக்கு தெரியும் உடம்புல என்னெல்லாம் இந்த உடம்புல நடக்கிறது, என்னென்ன காரியங்கள், என்னென்ன குறைகள், எதனால என்ன நடக்குதுன்னெல்லாம் பரமாத்மாவுக்கு தெரியும். சரிங்களா? அப்போ நம்ம எப்ப அந்த கனெக்ஷன் பரமாத்மாவோட வச்சுக்கிறோமோ, then you will be able to know with the help of Paramatma. Hare Krishna. On our own we will not be able to. சரிங்களா? So that is why we have to become a devotee, we have to chant the holy name and we have to do the bhakti. Then gradually நம்ம பரமாத்மாவிடம் தொடர்பு கொள்ளும் பொழுது நமக்கு நம்மளை பற்றி இந்த உடம்பையில் என்ன நடக்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அதே மாதிரி பிரபுஜி, இதே மாதிரி நம்ம எங்கேயாவது பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது சிலரை பார்த்தா நமக்கு அவரை திருப்பி பார்க்க தோணும். அந்த டைம் அவங்களும் நம்மளை திரும்பி பார்ப்பாங்க. ஆனா நமக்கு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கும் நம்மளை தெரியாது. இது ஏதாவது இந்த மாதிரி உணர்வு சம்பந்தப்பட்டதா பிரபுஜி? எஸ், இருக்கலாம். மேபி ப்ரீவியஸ் லைஃப்ல ஏதாவது கனெக்ஷன் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஸோ வி டோன்ட் நோ. பட் அதெல்லாம் மேபி பரமாத்மா நமக்கு ஒரு சின்ன அவரை பார்த்தா அப்படி ஏதோ தோன்ற மாதிரி கனெக்ஷன்லாம் பண்ணிவிடும். பட் ஸ்டில் வி வில் நாட் பி ஃபுல்லி அவேர். ஏதோ தெரியும், இவரை பார்த்தா எங்கேயோ நான் முதலே பார்த்த மாதிரி இருக்கு, இல்ல இவர் ஒரு இது ஆங்கிலத்தில் இன்ட்யூஷன் பாங்க, தமிழ்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஒரு உள் எண்ணமா அது எப்படின்னு தெரியல, இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. So that is because of Paramatma. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ரொம்ப நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது? ரொம்ப அருமையான வகுப்பு பிரபுஜி. ரொம்ப ரொம்ப நிறைய மெசேஜ் உள்ள கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மூலமா நான் ஒன்றும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஆக்சுவலா நான் பேசினது என்னன்னா பொருளுரையில இருந்து தான் பேசியிருக்கேன். ஓகே, okay, anybody else? Okay, thank you all very much. Thank you all for joining. So we will join next week. Hare Krishna.